Good morning students. நான் உங்கள் மேக்ஸ் லேசர் ஃப்ரம் சாரன் மெட்ரிகுலேஷன் ஹையர் செகண்டரி ஸ்கூல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாப்பிக்கோட நேம் என்ன அப்படின்னா அப்ளிகேஷன் ஆஃப் மேட்ரிக்ஸ் அண்ட் டிட்டர்மினன்ட்ஸ். ஒரு எக்ஸசைஸ் பார்க்குறதுக்கு முன்னாடி முதல்ல அந்த எக்ஸசைஸில் என்னென்ன ஃபார்முலா இந்த சம்முக்கு யூஸ் ஆகும், அதோட இன்ட்ரோ என்ன அப்படின்னு முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ எக்ஸசைஸ் 1.1க்கு தேவையான ஃபார்முலாஸ் இதுதான். இன்வர்ஸ் ஆஃப் நான் சிங்குலர் ஸ்கொயர் மேட்ரிக்ஸ். இந்த டாபிக்லேயே இந்த டாபிக்கோட நேம்ல பார்த்தீங்கன்னா ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் நான் சிங்குலரா இருந்தால் மட்டும்தான் இன்வர்ஸ் கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. ஸோ இந்த கீவேர்டு இதுலயே இருக்கு. ஸ்கொயர் மேட்ரிக்ஸ்னா என்ன அப்படின்னா, ஸ்கொயர் மேட்ரிக்ஸ்ங்கிறது நம்பர் ஆஃப் ரோஸும் நம்பர் ஆஃப் காலம்ஸும் சேமா இருந்தால் மட்டும்தான் அது ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் நம்ம சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் 1, 2, 3, 4 இந்த மேட்ரிக்ஸோட ஆர்டர்ஸ் என்ன அப்படின்னா 2 x 2. ஸோ 2 rows and 2 columns. ஸோ மொத்தம் 2 rows and 2 columns இருக்கிறதுனால ஸோ இது 2 x 2 மேட்ரிக்ஸ். ஸோ நம்பர் ஆஃப் ரோஸும் நம்பர் ஆஃப் காலம்ஸும் சேமா இருக்கிறதுனால இதுக்கு பேரு ஸ்கொயர் மேட்ரிக்ஸ். இந்த ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் நான் சிங்குலரா இருக்கணும்னா கண்டிஷன் என்ன அப்படின்னா, இந்த ஸ்கொயர் மேட்ரிக்ஸ்க்கு மாடுலஸ் வேல்யூஸ் எடுக்கணும். 1, 2, 3, 4 இந்த டேர்முக்கு எப்படி மாடுலஸ் வேல்யூஸ் எடுக்கணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ரோக்கு பிளஸ் அண்ட் மைனஸ் சிம்பிள் நம்ம பார்க்கணும். ஃபர்ஸ்ட் நம்பரையும் இந்த ஃபோர்த் மேட்ரிக்ஸ்ல 1, 2, 3, 4 இந்த ஃபோர்த் நம்பரையும் நீங்க மல்டிப்ளை பண்ணணும். 1 into 4 is equal to 4, 2 into 3 is equal to 6. பட் இதோட சைன் மைனஸா இருக்கிறதுனால மைனஸ் போட்டுக்கோங்க. ஸோ ஆன்சர் 4 minus 6 is equal to -2. ஸோ இந்த ஆன்சர் நாட் ஈக்குவல் டு ஜீரோவா இருந்துச்சுன்னா மட்டும்தான் அது நான் சிங்குலர் அப்படின்ட்டு சொல்லுவோம். இந்த மேட்ரிக்ஸ் நான் சிங்குலரா இருக்கணும் அப்படின்னா கண்டிஷன் டிட்டர்மினன்ட்ஸோட வேல்யூஸ் நாட் ஈக்குவல் டு ஜீரோவா ஆன்சர் கிடைச்சதுன்னா அந்த மேட்ரிக்ஸுக்கு பேரு என்ன அப்படின்னா நான் சிங்குலர் மேட்ரிக்ஸ். ரைட். ஸோ இப்போ ஃபார்முலாஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஃபார்முலா ஏங்கிற மேட்ரிக்ஸ் கிவன்ல கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஏ இன்வர்ஸோட ஃபார்முலா ஏ இன்வர்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1 by modulus of A into adjoint of A. செகண்ட் adjoint of A கண்டுபிடிக்கணும். இந்த ஃபார்முலால adjoint of A கண்டுபிடிக்கணும், மாடுலஸ் A கண்டுபிடிக்கணும். இப்போ 2 x 2 மேட்ரிக்ஸ் நம்ம மாடுலஸ் A நம்ம கண்டுபிடிச்சதை பார்த்தோம். 3 x 3 மேட்ரிக்ஸ்க்கு நம்ம மாடுலஸ் A எப்படி கண்டுபிடிக்கணும்னு சம்ல பார்க்கலாம். நெக்ஸ்ட் இப்போ adjoint of A is equal to ஃபார்முலா என்ன அப்படின்னா Aij டிரான்ஸ்போஸ் where Aij is a cofactor. இந்த adjoint of A கண்டுபிடிக்கிறதுக்கு உங்க புக்ஸ்ல ஒரு மெத்தட் யூஸ் பண்ணிருப்பாங்க. நம்ம ஒரு ஷார்ட் ட்ரிக் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் தேர்ட் ஃபார்முலா, இது ஒரு தியரம். நம்ம தியரம்ஸ் இப்போதைக்கு நம்ம நடத்தல. எல்லா எக்ஸாம்ஸும் கவர் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் தியரம் ஒரு வீடியோவா அப்லோட் பண்ணுவோம். ஸோ அதை பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க. தேர்ட் ஃபார்முலா மாடுலஸ் ஆஃப் adjoint of A is equal to modulus A whole power n minus 1. நெக்ஸ்ட் ஃபோர்த் ஃபார்முலா adjoint of A the whole transpose is equal to adjoint of A transpose. Fifth formula A inverse is equal to plus or minus 1 divided by root of modulus of adjoint of A into adjoint of A if adjoint of A is given. adjoint of Aங்கிற மேட்ரிக்ஸ் கொடுத்தாங்கன்னா A inverse உரிய ஃபார்முலா இது. Aங்கிற மேட்ரிக்ஸ் கொடுத்தாங்கன்னா A inverse கண்டுபிடிக்கக்கூடிய ஃபார்முலா இது. ஸோ நீங்க நோட் பண்ண வேண்டிய பாயிண்ட்ஸ் என்ன அப்படின்னா, கொடுத்திருக்கிற மேட்ரிக்ஸ் ஏவா adjoint of ஏவா. ஸோ இந்த ரெண்டையும் நீங்க நோட் பண்ணணும். ஏங்கிற மேட்ரிக்ஸா இருந்துச்சுன்னா இன்வர்ஸ் கண்டுபிடிக்கக்கூடிய ஃபார்முலா ஃபர்ஸ்ட் ஃபார்முலா. adjoint of A கொடுத்திருந்தாங்கன்னா A இன்வர்ஸ் கண்டுபிடிக்கக்கூடிய ஃபார்முலா ஃபிஃப்த் ஃபார்முலா. ஸோ நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் சிக்ஸ்த் ஃபார்முலா adjoint of A கொடுத்து A கேட்டாங்கன்னா அந்த ஃபார்முலா. ஸோ இதுல if adjoint of A is given. ஸோ adjoint of Aங்கிற மேட்ரிக்ஸ் கொடுத்தாங்கன்னா A கண்டுபிடிக்கக்கூடிய ஃபார்முலா இது. adjoint of A கொடுத்தாங்கன்னா A இன்வர்ஸ் கண்டுபிடிக்கக்கூடிய ஃபார்முலா இது. ஸோ 5th-க்கும் 6th-க்கும் இதுதான் டிஃபரன்ஸ். வாங்க இப்போ சம்முக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் 1.1
இப்போ எக்ஸாம்பிள் 1.1 ஓட கொஸ்டின் என்ன அப்படின்னா if a equal to 8 minus 6 2 minus 6 7 minus 4 2 minus 3 3 verify that a into adjoint of a is equal to adjoint of a is into a is equal to modulus a into I3. ஸோ இந்த கண்டிஷன் வந்து நம்ம வெரிஃபை பண்ணணும். ஸோ அதாவது இதோட ஆன்சர் இதோட ஆன்சர் இதோட ஆன்சர் இந்த 3 ஆன்சரும் சேமாக வரணும். ஃபர்ஸ்ட் இந்த மேட்ரிக்ஸ்ல நம்மளுக்கு என்னென்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னு முதல்ல பார்த்துக்கோங்க. ஸோ இந்த மேட்ரிக்ஸ்ல முதல்ல நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ, செகண்ட் கண்டிஷன்லயும் அதே அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ, தேர்ட் கண்டிஷன்ல மாடுலஸ் ஏ, நெக்ஸ்ட் I3. ஐங்கிறது ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ் நம்மளுக்கு எல்லாத்துக்குமே தெரியும். ஸோ I3ங்கிறது என்ன அப்படின்னா 3x3 அதாவது ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் 3x3 ஓட ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ் அப்படின்னு மென்ஷன் பண்ணிடணும். ரைட். இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன கண்டுபிடிக்க போறோம் அப்படின்னா முதல்ல மாடுலஸ் ஏ கண்டுபிடிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ கண்டுபிடிக்கிறோம். ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட் ரோ, செகண்ட் ரோ, தேர்ட் ரோ, ஃபர்ஸ்ட் காலம், செகண்ட் காலம் அண்ட் தேர்ட் காலம். ஸோ மொத்தம் இது ஒரு 3x3 மேட்ரிக்ஸ்ங்கிறதுனால மாடுலஸ் ஏ கண்டுபிடிக்கணும். ஸோ கிவன் தட் அதெல்லாம் எழுதணும் அவசியம் கிடையாது. ஸோ மாடுலஸ் ஏ டைரக்டா எழுதிடலாம். ஸோ மாடுலஸ் ஏவோட வேல்யூஸ் 8 minus 6 2 minus 6 7 minus 4 2 minus 4 3. ஒரு 3x3க்கு நம்ம மாடுலஸ் ஏ அதாவது டிட்டர்மினன்ட்ஸ் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ரோங்கிற எலமெண்ட்டுக்கு நம்ம வந்து சிம்பிள் சைன் பார்க்கணும், பிளஸ் மைனஸ் அண்ட் பிளஸ். எப்பவுமே வந்து ஃபர்ஸ்ட் எலமெண்ட்டுக்கு நம்ம வந்து 2x2 டிட்டர்மினன்ட்ஸ் நம்ம பார்க்கணும். ஸோ அதோட சைனையும் சேர்த்து இந்த நம்பர் எடுக்கணும். ஸோ பிளஸ் 8 அப்படின்னு ஒரு நம்பர் நம்ம எடுத்தோம்னா அதோட 2x2 மேட்ரிக்ஸ் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா டெலீட்டிங் த கரஸ்பாண்டிங் ரோஸ் அண்டு காலம்ஸ். அந்த 8 இருக்கக்கூடிய கரஸ்பாண்டிங் ரோஸையும் கரஸ்பாண்டிங் காலம்ஸையும் நம்ம டெலீட் பண்ணிட்டோம்னா ரிமைனிங் இருக்கக்கூடிய அந்த மேட்ரிக்ஸ் தான் நம்மளுக்கு வந்து என்னது 2x2 மேட்ரிக்ஸ். இந்த 8ங்கிற எலமெண்ட்டுக்கு ஒரு 2x2 மேட்ரிக்ஸ் தான் 7 minus 4 minus 4 and 3. நெக்ஸ்ட் இந்த minus 6ங்கிற மேட்ரிக்ஸ்க்கு நம்ம அடுத்து என்ன பார்க்க போறோம் அப்படின்னா 2x2 டிட்டர்மினன்ட்ஸ் பார்க்கணும். -6 ஆல்ரெடி அந்த சைன் வேற மைனஸா இருக்கிறதுனால இது ரெண்டையும் நம்ம மல்டிப்ளை பண்ணணும். ஸோ மைனஸ் இன்டு மைனஸ் பிளஸ் 6 இதோட கரஸ்பாண்டிங் ரோஸ் அண்ட் காலம்ஸ். இதோட கரஸ்பாண்டிங் ரோஸ் வந்து ஃபர்ஸ்ட் ரோ, கரஸ்பாண்டிங் காலம்ஸ் வந்து செகண்ட் காலம்ஸ். இது ரெண்டையும் நம்ம டெலீட் பண்ணிட்டோம்னா ரிமைனிங் இருக்கக்கூடிய மேட்ரிக்ஸ் வந்து -6 -4 2 and 3. நெக்ஸ்ட் 2ங்கிற நம்பருக்கு நெக்ஸ்ட் 2x2 மேட்ரிக்ஸ் நம்ம பார்க்கணும். ஸோ அதோட சைன் பிளஸ் 2ங்கிற நம்பரோட சைனும் பிளஸ். ஸோ ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணா நம்மளுக்கு +2 தான் வரும். ஸோ இதோட 2x2 மேட்ரிக்ஸ் வந்து நம்மளுக்கு கரஸ்பாண்டிங் ரோஸ் அண்ட் காலம்ஸை டெலீட் பண்ணிட்டோம்னா ரிமைனிங் இருக்கக்கூடிய மேட்ரிக்ஸ் -6 7 2 -4. ஸோ இப்போ ஆல்ரெடி வந்து நம்ம டிட்டர்மினன்ட்ஸ்ல முன்னாடி நம்ம பார்த்தோம். ஸோ 2x2 மேட்ரிக்ஸ்க்கு எப்படி டிட்டர்மினன்ட்ஸ் எப்படி மாடுலஸ் வேல்யூஸ் பார்க்கறதுன்னு 8. ஸோ இந்த நம்பரை மல்டிப்ளை பண்ணணும். 7 into 3 21 -4 into -4 ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணும்போது நம்மளுக்கு +16 ஆன்சர் வந்து +16 கிடைக்கும். ஸோ ஆனா இதுக்கு இந்த டிட்டர்மினன்ட்ஸ் 2x2 டிட்டர்மினன்ட்ஸ்க்கு அகைன் பிளஸ் மைனஸ் பார்க்கும்போது ஸோ கீழே இருந்து இதை மேலே மல்டிப்ளை பண்ணும்போது இந்த சைனை சேர்த்து மல்டிப்ளை பண்ணணும். ஸோ இதை மல்டிப்ளை பண்ணும்போது +16. ஸோ இங்கே மைனஸ் இருக்கிறதுனால -16 அப்படின்னு ஆன்சர் வரும். ஸோ நெக்ஸ்ட் +6. ஸோ அதே மாதிரி பிளஸ் மைனஸ். ஸோ இந்த ரெண்டு நம்பரை மல்டிப்ளை பண்ணால் -into +, -6 into 3 18. ஸோ -18. ஸோ இந்த ரெண்டு நம்பரை மல்டிப்ளை பண்ணும்போது -18 கிடைக்கும். ஸோ இங்கே ஒரு மைனஸ் இருக்கிறதுனால +8. நெக்ஸ்ட் +2. ஸோ அதே மாதிரி பிளஸ் அண்ட் மைனஸ். ஸோ இந்த ரெண்டு நம்பரையும் நம்ம மல்டிப்ளை பண்ணணும். -6 and -4. ஸோ மைனஸ் இன்ட்டு மைனஸ் நம்மளுக்கு பிளஸ் தெரியும். 6 into 4 24. நெக்ஸ்ட் இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணணும். 7 into 2 14. ஸோ மைனஸ் இருக்கிறதுனால -14. ஸோ நெக்ஸ்ட் இந்த டேர்ம்ஸ் சிம்பிளிஃபை பண்ணா ஆன்சர் கிடைச்சிரும். ஃபர்ஸ்ட் இஸ் ஈக்குவல் டு 8 21 -6 5 plus 6 minus 8 18 plus 8.
So answer வந்து -10 plus 2 into 24 minus 14. So answer வந்து 10. So இப்போ 8 5s are 40, 6 into 10 minus 60, 2 into 10 plus 20. That is equal to answer 0. Modulus A ஓட வேல்யூஸ் நமக்கு 0 ன்னு கிடைக்குது. நெக்ஸ்ட் அடுத்து என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா adjoint of A கண்டுபிடிக்கணும். adjoint of A எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் adjoint of A ஓட ஃபார்முலா நமக்கு என்ன தெரியணும் அப்படின்னா aij transpose. aij transpose எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா நெக்ஸ்ட் adjoint of A ஓட ஃபார்முலா நமக்கு என்ன தெரியும் அப்படின்னா aij transpose. aij எப்படி கண்டுபிடிக்க போறதுன்னு ஒரு ஷார்ட் ட்ரிக் நம்ம பார்க்க போறோம். கொடுத்திருக்கிற மேட்ரிக்ஸ் நம்மளுக்கு என்ன மேட்ரிக்ஸ்னா ஒரு 3x3 மேட்ரிக்ஸ். இந்த 3x3 மேட்ரிக்ஸ்ல நம்மளுக்கு ஒரு 4 2x2 டிட்டர்மினன்ட்ஸ் 4 2x2 மேட்ரிக்ஸ் கிடைக்கும். சோ ஃபர்ஸ்ட் 2x2 மேட்ரிக்ஸ் இது 8 -6 -6 7. செகண்ட் 2x2 மேட்ரிக்ஸ் இந்த -6 2 7 -4. தேர்ட் 2x2 டிட்டர்மினன்ட்ஸ் வந்து -6 7 2 -4. fourth 2x2 டிட்டர்மினன்ட்ஸ் வந்து 7 -4 -4 3. இப்போ 4 2x2 டிட்டர்மினன்ட்ஸ் இருக்கு 1 2 3 4. சோ இப்போ நம்ம அப்படியே ரிவர்ஸ்ல நம்ம வந்து எழுத போறோம். சோ ஃபர்ஸ்ட் adjoint of A ஓட வேல்யூஸ் வந்து ஒரு 4 2x2 மினார்ஸ் நம்ம ரிவர்ஸ்ல எழுதணும் 4 3 2 1. 4ங்கற கடைசி 2x2 டிட்டர்மினன்ட்ஸ் என்னன்னா 7 -4 -4 3. So next third 2x2 minutes வந்து -6 7 2 -4. So -6 7 2 -4. Next second 2x2 minutes வந்து -6 2 7 -4. Next first 2x2 minutes வந்து 8 -6 -6 7. சோ இப்போ மொத்தமா ரிவர்ஸ்ல நம்ம 4 2x2 மேட்ரிக்ஸ் நம்ம எழுதி இருக்கோம். சோ இத சிம்பிளிஃபை பண்ணோம்னா நமக்கு கண்டிப்பா ஒரு adjoint of A ங்கற மேட்ரிக்ஸ் நமக்கு கிடைக்கும். சோ இப்போ adjoint of A ங்கற மேட்ரிக்ஸ் நம்ம எப்படி சிம்பிளிஃபை பண்ணலாம்னு பார்க்க போறோம். சோ இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம 2x2 மேட்ரிக்ஸ்க்கு எப்படி வந்து டிட்டர்மினன்ட்ஸ் பார்ப்போமோ அதே மாதிரி தான் நம்ம வந்து இப்போ பார்க்க போறோம். 7 into 3. சோ இந்த ரெண்டு நம்பரை அப்படியே மல்டிப்ளை பண்ணனும். 7 into 3 -4 into -4. சோ மேல இருந்து கீழ மல்டிப்ளை பண்ணும்போது நம்ம அப்படியே தான் எழுதணும். கீழ இருந்து மேல மல்டிப்ளை பண்ணும்போது மட்டும் அதோட சைனை சேஞ்ச் பண்ணி நம்ம எழுதணும். ஷார்ட் ஃபார்மா ஞாபகம் வச்சுக்கோங்க. 7 into 3 வந்து 21 -4 into -4 வந்து -16. சோ -16 ஆன்சர் கிடைச்சதுன்னா அதோட சைனை சேஞ்ச் பண்ணி எழுதணும். சோ +16. நெக்ஸ்ட் இந்த மேட்ரிக்ஸையும் இந்த மேட்ரிக்ஸையும் மல்டிப்ளை பண்ணுங்க. நெக்ஸ்ட் -4 into 2. சோ -4 into 2 வந்து என்ன வரும்னா -8 -3 into -3. சோ இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணீங்கன்னா ஆன்சர் என்ன கிடைக்கும்? 3 into -6 வந்து -18 கிடைக்கும். சோ அதோட சைன் சேஞ்ச் பண்ணி எழுதுறதுனால +18 அப்படின்னு கிடைக்கும். நெக்ஸ்ட் -6 -4. இது ரெண்டையும் நம்ம மல்டிப்ளை பண்ணனும். minus into minus plus, so plus 6 24 7 into 2 14. So அதோட சைன் சேஞ்ச் பண்ணி எழுதுனா -14. so இதோட டிரான்ஸ்போஸ். அதே மாதிரி ரிமைனிங் டேர்ம்ஸை நம்ம மல்டிப்ளை பண்ணி எழுதணும். -4 into 2 -8 -6 into 3. இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு அதோட சைனை சேஞ்ச் பண்ணி எழுதணும். ஸோ கீழ இருந்து மேலே மல்டிப்ளை பண்ணும்போது அதோட சைனை சேஞ்ச் பண்ணி எழுதணும். மேல இருந்து கீழே மல்டிப்ளை பண்ணும்போது சைனை சேஞ்ச் பண்ணாமல் எழுதணும். ஸோ -6 into 3 வந்து -18. ஸோ அதோட சைன் வந்து சேஞ்ச் பண்ணி எழுதுனா +18. நெக்ஸ்ட் 3 8s are 24, 2 2s are 4. ஸோ அதோட சைன் சேஞ்ச் பண்ணி எழுதுனா -4. 2 into -6 -12, 8 into -4 32, மைனஸ் இருக்கிறதுனால +32. நெக்ஸ்ட் அடுத்த 2 cross 2 மேட்ரிக்ஸ்
இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணோம்னா நம்மளுக்கு 24. 7 into 2 வந்து -14. ஸோ அதோட சைன் சேஞ்ச் பண்ணி நம்ம எழுதும்போது -14 எழுதுவோம். ஸோ நெக்ஸ்ட் 2 into -6 -12. -4 into 8 -32. ஸோ அதோட சைன் சேஞ்ச் பண்ணி எழுதும்போது +32. ஸோ 8 7s are 36. Sorry, 8 7s are 56. -6 into -6 +36 வரும். ஸோ அதோட சைன் சேஞ்ச் பண்ணி எழுதுனா -36. ஸோ இப்போ இந்த வேல்யூஸ் வந்து நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். இதை சிம்பிளிஃபை பண்ணிட்டு ஸோ அந்த மேட்ரிக்ஸ்க்கு நம்ம டிரான்ஸ்போஸ் அப்ளை பண்ணோம்னா நம்மளுக்கு அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏங்கிற மேட்ரிக்ஸ் நம்மளுக்கு கிடைக்கும். சாரி, ஒரே ஒரு சின்ன சேஞ்சஸ். -4 into -4 நம்ம மல்டிப்ளை பண்ணும்போது +16 நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ அதோட சைனை சேஞ்ச் பண்ணி எழுதும்போது -16 நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ ஈக்குவல் டு ஸோ அந்த டேர்ம்ஸை நம்ம சிம்பிளிஃபை பண்ண போகிறோம். ஸோ டேரக்டாக சிம்பிளிஃபை பண்ணி ஆன்சர் எழுதிருங்க. 21 - 16 ரெண்டையும் சப்ராக்ட் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு 5 கிடைக்கும். நெக்ஸ்ட் 10, நெக்ஸ்ட் டேர்ம் 20, சாரி 10, நெக்ஸ்ட் டேர்ம் 10, next 20, 20, 10, 20 and 20. So transpose apply பண்ணணும். ஸோ நம்மளுக்கு இந்த டேர்ம்ஸ்க்கு வந்து நம்ம டிரான்ஸ்போஸ் அப்ளை பண்ண போகிறோம். ஸோ டிரான்ஸ்போஸ் அப்ளை பண்ணோம் அப்படின்னா டிரான்ஸ்போஸ்னா என்ன அப்படின்னா ரோங்கிற மேட்ரிக்ஸை நம்ம காலமாக சேஞ்ச் பண்ணுறதுக்கு பேர் தான் வந்து நம்மளுக்கு டிரான்ஸ்போஸ். ஸோ ஃபர்ஸ்ட் ரோவை ஃபர்ஸ்ட் காலமாக நம்ம சேஞ்ச் பண்ண போகிறோம். 5 10 10 ஃபர்ஸ்ட் ரோ ஃபர்ஸ்ட் காலமாக சேஞ்ச் பண்ண போகிறோம். ஸோ 5 10 10. நெக்ஸ்ட் செகண்ட் ரோ 10 20 20. தேர்ட் ரோ 10 20 20. ஸோ இந்த மேட்ரிக்ஸ் தான் நம்மளுக்கு அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏங்கிற மேட்ரிக்ஸ். இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா ஏங்கிற மேட்ரிக்ஸையும் அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏங்கிற மேட்ரிக்ஸையும் நம்ம மல்டிப்ளை பண்ண போறோம். ஸோ ஏங்கிற மேட்ரிக்ஸ் அண்டு அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏங்கிற மேட்ரிக்ஸ். ஏங்கிற மேட்ரிக்ஸ் நம்மளுக்கு தெரியும், ஆல்ரெடி கிவன் கொஸ்டின்ல கொடுத்தது தான். ஏங்கிற மேட்ரிக்ஸ் நம்மளுக்கு என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னா 8 -6 2 -6 7 -4 2 -4 3. ஸோ ஏங்கிற மேட்ரிக்ஸ் இதுதான் கொடுத்துருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் நம்ம அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ கண்டுபிடிச்ச மேட்ரிக்ஸ் வந்து என்னன்னா 5 10 10 10 20 20 10 20 20. ஸோ 5 10 10 10 20 20 10 20 20. ஸோ இதுதான் வந்து நம்மளுக்கு அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏங்கிற மேட்ரிக்ஸ். இது எப்பவுமே நம்மளுக்கு சாதாரண மல்டிப்ளிகேஷன் தான். ஸோ 7 மல்டிப்ளிகேஷன் ஃபர்ஸ்ட் ரோ ஃபர்ஸ்ட் காலம் மல்டிப்ளை பண்ணி நம்ம எழுதுறோம். அதே மாதிரி ஃபர்ஸ்ட் ரோ செகண்ட் காலம், நெக்ஸ்ட் ஃபர்ஸ்ட் ரோ தேர்ட் காலம், ஒவ்வொன்றா நம்ம மல்டிப்ளை பண்ண போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ரோ அண்ட் ஃபர்ஸ்ட் காலம் மல்டிப்ளை பண்ணணும். ரைட், இப்போ ஏவோட மேட்ரிக்ஸ் நம்ம எழுதியாச்சு, அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏங்கிற மேட்ரிக்ஸ் நம்ம எழுதியாச்சு. ஸோ இப்போ இந்த ரெண்டு மேட்ரிக்ஸையும் நம்ம மல்டிப்ளை பண்ண போறோம். மல்டிப்ளிகேஷனோட பேசிக் ரூல் என்ன அப்படின்னா இந்த மேட்ரிக்ஸோட ஃபர்ஸ்ட் ரோவும் இந்த மேட்ரிக்ஸோட ஃபர்ஸ்ட் காலமும் மல்டிப்ளை பண்ணணும். மல்டிப்ளை பண்ணும்போது ஃபர்ஸ்ட் எலமெண்ட் மல்டிப்ளை பண்ணணும், செகண்ட் எலமெண்ட் மல்டிப்ளை பண்ணணும், தேர்ட் எலமெண்ட் மல்டிப்ளை பண்ணணும். ஸோ ஃபர்ஸ்ட் எலமெண்ட் மல்டிப்ளை பண்ணணும். ஸோ இந்த மல்டிப்ளிகேஷன்ல சைனை எதுவுமே சேஞ்ச் பண்ணக்கூடாது. நம்மளுக்கு என்ன ஆன்சர் வருதோ அதை அப்படியே நம்ம எழுதணும். ஸோ 8 into 5 40, -6 into 10 -60, 2 into 10 20. அதுதான் ஃபர்ஸ்ட் ரோல ஃபர்ஸ்ட் எலமெண்டா நம்ம எழுதியிருக்கோம். ஸோ 8 -6 2 5 10 10 ஃபர்ஸ்ட் ரோ ஃபர்ஸ்ட் காலம் மல்டிப்ளை பண்ணி இங்க எழுதியாச்சு. நெக்ஸ்ட் ஃபர்ஸ்ட் ரோ செகண்ட் காலம். ஃபர்ஸ்ட் ரோல வந்து ஃபர்ஸ்ட் எலமெண்ட் மல்டிப்ளை பண்ணா 80, செகண்ட் எலமெண்ட் மல்டிப்ளை பண்ணா -120, தேர்ட் எலமெண்ட் மல்டிப்ளை பண்ணா +40. ஸோ அதுதான் வந்து செகண்ட் எலமெண்டா நம்ம எழுதியிருக்கோம். ஸோ அதே மாதிரி ஃபர்ஸ்ட் ரோ தேர்ட் காலம். ஸோ ஃபர்ஸ்ட் எலமெண்ட் 80, செகண்ட் எலமெண்ட் 120, தேர்ட் எலமெண்ட் +40. அதுதான் நம்ம தேர்ட் எலமெண்ட் எழுதியிருக்கோம்.
மல்டிப்ளை பண்ணும்போது இந்த மேட்ரிக்ஸ்ல ஃபர்ஸ்ட் ரோவை ஃபிக்ஸடா வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் காலம், செகண்ட் காலம், தேர்ட் காலம் ஒவ்வொன்றா மல்டிப்ளை பண்ணி நம்ம ஃபர்ஸ்ட் எலமெண்ட், செகண்ட் எலமெண்ட், தேர்ட் எலமெண்ட் தான் நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்க போறோம். அதே மாதிரி தான் செகண்ட் ரோவை ஃபிக்ஸடா வச்சுட்டு ஃபர்ஸ்ட் காலம், செகண்ட் காலம், தேர்ட் காலம் மல்டிப்ளை பண்ணி ஃபர்ஸ்ட், செகண்ட், தேர்ட் இப்படி நம்ம எழுதுவோம். அதே மாதிரி நெக்ஸ்ட் தேர்ட் ரோவை ஃபிக்ஸடா வச்சுட்டு ஃபர்ஸ்ட் காலம், செகண்ட் காலம், தேர்ட் காலம் மல்டிப்ளை பண்ணி ஃபர்ஸ்ட், செகண்ட், தேர்டா நம்ம எழுதியிருப்போம். ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ணணும். 40 plus 20 60 minus 60 0. ஸோ எல்லா நம்பரையும் நீங்க சிம்பிளிஃபை பண்ணீங்கன்னா ஆன்சர் வந்து 0ங்கிற மேட்ரிக்ஸ் தான் நமக்கு கிடைக்கும். ஸோ இந்த 0ங்கிற மேட்ரிக்ஸ் வந்து நம்ம என்ன ப்ரூவ் பண்ணணும்? கண்டிஷன் வந்து நம்மளுக்கு a into adjoint of a is equal to adjoint of a into a is equal to modulus a into I3 நம்ம ப்ரூவ் பண்ணணும். ஸோ மாடுலஸ் இதோட மேட்ரிக்ஸோட வேல்யூஸ் வந்து 0 ன்னு அர்த்தம். 0ங்கிறது எதோட வேல்யூஸ்? மாடுலஸ் a ஓட வேல்யூஸ். மாடுலஸ் a ஓட வேல்யூஸ் அதாவது 0ங்கிற வேல்யூஸோட I3ங்கிற ஒரு ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸை நம்ம மல்டிப்ளை பண்ணும்போது ஆன்சர் கண்டிப்பா 0 தான் வரும். சோ 0 வந்து எதுக்கு ஈக்குவல் அப்படின்னா மாடுலஸ் a into I3. ஏன்னா I3ங்கிறது ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ், ஏங்கிற மேட்ரிக்ஸ் மாடுலஸ் a ஓட வேல்யூஸ் நமக்கு 0 தெரியும். சோ இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணா நமக்கு ஆன்சர் 0. நெக்ஸ்ட் இதே மாதிரி கண்டிஷன் தான் adjoint of a into a. So same condition தான் adjoint of aங்கிற மேட்ரிக்ஸை நம்ம இந்த பிராக்கெட்ல நம்ம எழுதணும். நெக்ஸ்ட் aங்கிற மேட்ரிக்ஸை செகண்ட் மேட்ரிக்ஸை நம்ம எழுதணும். சோ இதே மாதிரி 7 மல்டிப்ளிகேஷன் தான். ஃபர்ஸ்ட் ரோ ஃபிக்ஸடா வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் காலம், செகண்ட் காலம், தேர்ட் காலம் மல்டிப்ளை பண்ணி எழுதணும். மல்டிப்ளை பண்ணக்கூடிய ஒரே ரூல், ஃபர்ஸ்ட் ரோவை ஃபர்ஸ்ட் காலமே மல்டிப்ளை பண்ணீங்கன்னா ஃபர்ஸ்ட் எலமெண்ட், செகண்ட் எலமெண்ட், தேர்ட் எலமெண்ட் அப்படிதான் மல்டிப்ளை பண்ணணும். மல்டிப்ளை பண்ணும்போது எந்த சைனையும் சேஞ்ச் பண்ணக்கூடாது. எப்ப நம்ம வந்து சேஞ்ச் பண்றோம் அப்படின்னா டிட்டர்மினன்ட்ஸ், ஒரு மேட்ரிக்ஸுக்கு நம்ம டிட்டர்மினன்ட்ஸ் வேல்யூ எடுக்கும்போது மட்டும்தான் நம்ம வந்து அந்த ஃபர்ஸ்ட் ரோக்கு நம்ம வந்து பிளஸ் மைனஸ் பிளஸ் வந்து நம்ம பார்த்து சேஞ்ச் பண்ணுவோம். ஸோ இந்த சம் வந்து இதே மாதிரி தான் ஆன்சர் கிடைக்கும். ஸோ இதே 0 0 0 0 0 0 0 0 0 இந்த மேட்ரிக்ஸ் வந்து 0 மேட்ரிக்ஸ், 0ங்கிற ஆன்சர் தான் கிடைக்கும். ஸோ சேஞ்ச் பண்ணி மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு 0ங்கிற ஆன்சர் வரும். தட் இஸ் மாடுலஸ் a into I3 தான் நமக்கு கிடைக்கும். ஸோ நம்ம என்ன ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னா கண்டிஷன் a into adjoint of a is equal to adjoint of a into a is equal to modulus a into I3 ப்ரூவ் பண்ணணும். ஸோ இந்த கண்டிஷன் வந்து நமக்கு ப்ரூவ் ஆயிடுச்சு. ஸோ ஹென்ஸ் a into adjoint of a is equal to adjoint of a into a is equal to modulus a into I3. So இந்த sum வந்து இவ்வளவுதான். Thank you students. Next example 1.2. If a equal to a b c d is non-singular, find a inverse. So ஏங்கிற ஒரு 2x2 ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் கொடுத்திருக்காங்க. சோ இந்த மேட்ரிக்ஸ் வந்து நான் சிங்குலர்னு கொடுத்திருக்காங்க. நான் சிங்குலர்னா நம்ம என்ன பார்த்தோம்? இந்த டேர்மோட டிட்டர்மினன்ட் வேல்யூஸ் ஒரு ஆன்சரா கிடைக்கும். தட் இஸ் நாட் ஈக்குவல் டு 0வா கிடைக்கும். சோ ஃபைண்ட் a இன்வர்ஸ். சோ a இன்வர்ஸ் நம்ம கண்டுபிடிக்கணும். a இன்வர்ஸ் எப்ப கண்டுபிடிக்க முடியும்னு சொன்னோம்? a இன்வர்ஸ் வந்து நம்மளுக்கு மாடுலஸ் a ஓட வேல்யூஸ் நான் சிங்குலர், அதாவது நாட் ஈக்குவல் டு 0வா கிடைக்கும் போது மட்டும்தான் அந்த மேட்ரிக்ஸ் ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் வந்து நான் சிங்குலர் மேட்ரிக்ஸா இருந்தா மட்டும்தான் a இன்வர்ஸ் கண்டுபிடிக்க முடியும். சோ அதனால தான் கிவன்ல என்ன கொடுத்துட்டாங்கன்னா இந்த மேட்ரிக்ஸ் வந்து நான் சிங்குலர் தான், நீங்க ஃபைண்ட் a இன்வர்ஸ் மட்டும் கண்டுபிடிச்சா போதும்னு சொல்லியிருக்காங்க. சோ a இன்வர்ஸோட ஃபார்முலா முதல்ல எழுதிக்கோங்க. a இன்வர்ஸோட ஃபார்முலா நம்ம எழுதி போட்டுருக்கோம். 1 by modulus of a into adjoint of a. ரைட். நெக்ஸ்ட் இந்த டேர்ம்ஸ்க்கு இது ஒரு 2x2 மேட்ரிக்ஸ்ங்கிறதுனால மாடுலஸ் ஏவும் அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏவும் ஈஸியாவே கண்டுபிடிச்சிடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் மாடுலஸ் ஏ நம்ம கண்டுபிடிக்கணும். எப்பவுமே ஒரு இன்வர்ஸ், ஒரு மேட்ரிக்ஸ்க்கு இன்வர்ஸ் கண்டுபிடிக்க சொல்றாங்க அப்படின்னா முதல்ல நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது மாடுலஸ் ஏ தான். மாடுலஸ் ஏவோட வேல்யூஸ் எக்ஸிஸ்ட் ஆகுதுன்னா மட்டும்தான் இன்வர்ஸ் எக்ஸிஸ்ட் ஆகும். மாடுலஸ் ஏவோட வேல்யூஸ் 0 அப்படின்னு கிடைச்சதுன்னா இன்வர்ஸ் எக்ஸிஸ்ட் ஆகாது. ஸோ பிஃபோர் சம்ல நம்ம எக்ஸாம்பிள் 1.1ல மாடுலஸ் ஏவோட வேல்யூஸ் 0ன்னு நம்மளுக்கு கிடைச்சிருக்கும். ஆனா நம்மளுக்கு அந்த சம்ல இன்வர்ஸ் நம்ம கண்டுபிடிச்சிருக்க மாட்டோம்.
ஸோ அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ தான் கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ இன்வர்ஸ் கண்டுபிடிக்கணும்னா மாடுலஸ் ஏ ஓட வேல்யூஸ் ஒரு ஆன்சரா கிடைக்கணும். தட் இஸ் நான் சிங்குலர் மேட்ரிக்ஸா இருக்கணும். ரைட், இப்போ மாடுலஸ் ஏ ஓட வேல்யூஸ். ஸோ இந்த வேல்யூஸ்க்கு மாடுலஸ் பார்க்குறோம். ஏ, பி, சி, டி. ஸோ எப்பவுமே ஒரு 2x2 மேட்ரிக்ஸா இருந்தாலும் சரி, 3x3 மேட்ரிக்ஸா இருந்தாலும் சரி, ஸோ ஃபர்ஸ்ட் ஒரு ரோக்கு ஸோ சைன் பார்க்கணும், பிளஸ் மைனஸ். டிட்டர்மினன்ட்ஸ் நம்ம போட்டுட்டாலே ஃபர்ஸ்ட் ரோக்கு நம்ம சைன் பார்க்கணும். ஸோ பிளஸ் மைனஸ் எப்பவுமே வந்து மல்டிப்ளை பண்ணும்போது மேல இருந்து கீழே மல்டிப்ளை பண்ணணும், கீழே இருந்து மேலே மல்டிப்ளை பண்ணணும். மேல இருந்து கீழே மல்டிப்ளை பண்ணும்போது அப்படியே தான் மல்டிப்ளை பண்ணணும், ஏ இன்டு டி. ஸோ இது ரெண்டுமே வந்து ஒரு வேரியபிளா இருக்கிறதுனால மல்டிப்ளை பண்ணாலும் அப்படியே தான் வரும், ஏ இன்டு டி, ஏடி. ஸோ நெக்ஸ்ட் கீழே இருந்து மேலே மல்டிப்ளை பண்ணும்போது மட்டும் எப்பவுமே சைனை சேஞ்ச் பண்ணி எழுதணும். ஸோ பி இன்டு சி, ஸோ பிசி கிடைக்கும். ஸோ மைனஸ் பிசி, அதோட சைனை சேஞ்ச் பண்ணி எழுதும்போது மைனஸ் பிசி. ஸோ திஸ் டேர்ம் இட் இஸ் நாட் ஈக்குவல் டு 0. ஏன்னா ஏவும் பியும் ஏதோ ஒரு சம் வேரியபிள் டிக்ளேர் பண்ணும்போது அது வந்து நான் சிங்குலர்னு கொடுத்துட்டாங்க. ரைட், நெக்ஸ்ட் நம்ம கண்டுபிடிக்க போறது அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ கண்டுபிடிக்கணும். அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ வந்து இந்த மேட்ரிக்ஸுக்கு ஒரு ஷார்ட் ட்ரிக் ஒன்று இருக்கு. அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏங்கிற மேட்ரிக்ஸ் ஒரு 2x2 மேட்ரிக்ஸா இருந்துச்சுன்னா டைரக்டா நம்ம அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ கண்டுபிடிச்சிடலாம். ஒரு ஃபார்முலா ஒன்று இருக்கு, ஞாபகம் வச்சுக்கோங்க. வலக்கை இடமாற்றம், இடக்கை குறிமாற்றம். ஸோ வலக்கை இடமாற்றம் அப்படின்னா என்ன அப்படின்னா, வலக்கை இடமாற்றம்னா நம்ம வலதுல இருந்து இடது, வலக்கை இடமாற்றம் ஏ இன்டு டி. அந்த ஏடிங்கிற டேர்ம்ஸை நம்ம அப்படியே சேஞ்ச் பண்ணணும், அந்தந்த பிளேஸை விட்டு அப்படியே சேஞ்ச் பண்ணணும். அதுதான் வலக்கை இடமாற்றம். ஸோ இந்த ரெண்டு டேர்ம்ஸையும் அந்தந்த பிளேஸ்ல நம்ம சேஞ்ச் பண்ணிக்க போறோம். ஸோ டி ஏ, ஸோ அந்த ரெண்டு டேர்ம்ஸையும் நம்ம அப்படியே சேஞ்ச் பண்ணிக்கிறோம். ஸோ இது வலக்கை இடமாற்றம். நெக்ஸ்ட் இடக்கை குறிமாற்றம். இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடை வந்து நம்ம அதோட சைன் மட்டும் சேஞ்ச் பண்ண போறோம். ஸோ இடக்கை குறிமாற்றம். ஸோ மைனஸ் பி அண்டு மைனஸ் சி. ஸோ ஃபார்முலா என்ன? செகண்ட், ஒரு 2x2 மேட்ரிக்ஸ்க்கு நம்ம அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னா இந்த மெத்தட் தான் நம்ம ஃபாலோ பண்ணணும். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த மெத்தட் வந்து ஞாபகம் வச்சுக்க வேண்டியது என்னது அப்படின்னா வலக்கை இடமாற்றம், இடக்கை குறிமாற்றம். ஸோ ஏவையும் டியையும் அப்படியே சேஞ்ச் பண்ணணும், பியையும் சியையும் அதோட சைன் மட்டும் நம்ம சேஞ்ச் பண்ணா போதும். ஸோ மாடல் சியை கண்டுபிடிச்சாச்சு, அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ கண்டுபிடிச்சாச்சு, ஃபார்முலாவை சப்ஸ்டிடியூஷன் கொடுக்க வேண்டியதுதான். ஸோ ஏ இன்வர்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஃபார்முலா என்ன அப்படின்னா 1 மாடுலஸ் ஆஃப் ஏ. மாடுலஸ் ஆஃப் ஏவோட வேல்யூஸ் என்ன அப்படின்னா ஏடி மைனஸ் பிசி. அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏவோட வேல்யூஸ் என்ன அப்படின்னா டி மைனஸ் பி மைனஸ் சி ஏ. ஸோ இதுதான் ஏ இன்வர்ஸோட வேல்யூஸ். ஸோ ஒரு மேட்ரிக்ஸ், ஒரு 2x2 மேட்ரிக்ஸ் கொடுத்தாங்க அப்படின்னா அந்த 2x2 மேட்ரிக்ஸ்க்கு ஒரு இன்வர்ஸ் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா இதுதான் ஃபார்முலா பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ மாடுலஸோட வேல்யூஸ் வந்து வலக்கை இடமாற்றம். ஸோ மாடுலஸ்க்கு வந்து பிளஸ் மைனஸ் பிளஸ் பார்த்தா போதும். ஸோ அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏங்கிற மேட்ரிக்ஸ் மட்டும் வலக்கை இடமாற்றம், இடக்கை குறிமாற்றம். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் 1.3, ஃபைண்ட் த இன்வர்ஸ் ஆஃப் த மேட்ரிக்ஸ். ஒரு மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த மேட்ரிக்ஸோட ஆர்டர்ஸ் வந்து 3x3 ஒரு ஸ்கொயர் மேட்ரிக்ஸ். இந்த ஸ்கொயர் மேட்ரிக்ஸ்க்கு இன்வர்ஸ் நம்ம கண்டுபிடிக்கிறோம். ஸோ முதல்ல இந்த மேட்ரிக்ஸ்க்கு ஒரு நேம் கொடுத்துக்கோங்க. ஸோ ஏன்னா இதுக்கு முன்னாடி உள்ள 2 சம்லையும் நம்ம பார்த்தது என்ன அப்படின்னா ஏங்கிற ஒரு நேம் இருந்தது. ஸோ இந்த மேட்ரிக்ஸ்க்கு நேம் இல்லாததுனால ஸோ ஒரு நேம் ஒன்று கொடுத்துக்கோங்க. ஏ ஈக்குவல் டு 2 மைனஸ் 3 2 மைனஸ் 1 3 மைனஸ் 5 3 1 மைனஸ் 3 2 3 ஏங்கிற மேட்ரிக்ஸ். ஸோ நெக்ஸ்ட் நம்ம ஃபைண்ட் பண்ண போறது இன்வர்ஸ் ஆஃப் த மேட்ரிக்ஸ். இன்வர்ஸ், ஒரு மேட்ரிக்ஸ் நம்ம இன்வர்ஸ் எப்படி கண்டுபிடிக்கிறோம்? ஸோ ஒரு மேட்ரிக்ஸ் கொடுத்தாங்கன்னா இன்வர்ஸ் ஃபார்முலா ஏ இன்வர்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1 மாடுலஸ் ஆஃப் ஏ இன்டு அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது மாடுலஸ் அண்ட் நெக்ஸ்ட் நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ. ஸோ ஃபர்ஸ்ட் மாடுலஸ் ஏ கண்டுபிடிக்கணும். ஒரு மேட்ரிக்ஸ்க்கு மாடுலஸ் ஏ எப்படி கண்டுபிடிக்கிறது? இது ஒரு 3x3 மேட்ரிக்ஸ். ஸோ 2 மைனஸ் 1 3 5 மைனஸ் 5 3 1 மைனஸ் 3 2 3. இது ஒரு 3x3 மேட்ரிக்ஸ். ஸோ எப்பவுமே ஒரு 3x3 மேட்ரிக்ஸ்க்கு நம்ம மாடுலஸ் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ஸோ இதோட சைன் பார்க்கணும். முதல்ல ஃபர்ஸ்ட் ரோக்கு சைன் வந்து பிளஸ் மைனஸ் பிளஸ், எல்லா சம்முக்குமே இது ஃபிக்ஸட். ஃபர்ஸ்ட் ரோக்கு சைன் வந்து பிளஸ் மைனஸ் பிளஸ். இப்போ
பிளஸ் 2ங்கிறதுக்கு நம்ம என்ன பார்க்கணும், நம்ம ஆல்ரெடி நம்ம வந்து எக்ஸாம்பிள் 1ல நம்ம பார்த்திருப்போம். சோ பிளஸ் 2 அந்த மேட்ரிக்ஸுக்கு ஒரு 2x2 மினார்ஸ் எடுக்கணும். ஒரு 2x2 டிட்டர்மினன்ட்ஸ் என்ன அப்படின்னா அதோட கரஸ்பாண்டிங் ரோஸ் அண்ட் காலம்ஸை டெலீட் பண்ணணும். சோ நமக்கு கிடைக்கக்கூடிய மேட்ரிக்ஸ் வந்து 3 1 2 3. நெக்ஸ்ட் மைனஸ் இன்டு -1. எப்பவுமே வந்து மாடுலஸ் பார்க்கும்போது இந்த நம்பரோட சைனையும் அதோட சைனையும் ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணி தான் நம்ம எழுதணும். ஸோ மைனஸ் இன்ட்டு மைனஸ் என்ன வரும்னா +1 கிடைக்கும். அதோட 2x2 மேட்ரிக்ஸ் வந்து கரஸ்பாண்டிங் ரோஸ் கரஸ்பாண்டிங் காலம்ஸ் ரெண்டையும் டெலீட் பண்ணும்போது நம்மளுக்கு ஒரு 4 எலமெண்ட் கிடைக்கும். ஸோ அந்த எலமெண்ட் தான் அதோட கரஸ்பாண்டிங் ஒரு 2x2 மேட்ரிக்ஸா நம்மளுக்கு கன்வெர்ட் ஆகும். நெக்ஸ்ட் +3 அதோட 2x2 மேட்ரிக்ஸ் ரெண்டோட சைனை நம்ம பார்த்துட்டு அதோட 2x2 மேட்ரிக்ஸ் நம்ம பார்க்கணும். 2x2 மேட்ரிக்ஸ் வந்து -5 3 -3 2. சோ இப்போ ஒரு 2x2 மேட்ரிக்ஸ் நமக்கு மாடுலஸ் பார்க்க தெரியும். சோ எப்பவுமே மேல இருந்து கீழ மல்டிப்ளை பண்ணனும். மல்டிப்ளை பண்ணா 3 3s are 9. கீழ இருந்து மேல மல்டிப்ளை பண்ணும்போது நான் சைன் சேஞ்ச் பண்ணி எழுத சொன்னேன். சோ 1 into 2 வந்து -2 plus 1 -5 into 3 -15 -3 into 1 plus 3. சோ அதோட சைன் சேஞ்ச் பண்ணி எழுதும்போது +3 +3 எழுதிட்டோம்னா -5 into 2 மல்டிப்ளை பண்ணும்போது -10 -3 into -3. சோ இது ரெண்டையும் நம்ம மல்டிப்ளை பண்ணும்போது -9 கிடைக்கும். சோ அதோட சைன் சேஞ்ச் பண்ணி எழுதும்போது +9. எப்பவுமே இந்த கீழ இருந்து மேல மல்டிப்ளை பண்ணும்போது மட்டும் அதோட சைனை நம்ம சேஞ்ச் பண்ணி எழுதணும். ரைட். 9 ல இருந்து 2 சப்ட்ராக்ட் பண்ணா 7 2 7s are 14. -5 ல இருந்து 3 சப்ட்ராக்ட் பண்ணா -12. 1 into -12 வந்து -12. -10 ல இருந்து 9 போச்சுனா -1. -1 into 3 -3. சோ ஆன்சர் வந்து என்ன வரும்னா -1, that is not equal to 0. not equal to 0 னா என்ன அர்த்தம், இந்த மாடுலஸ் 0 ஓட வேல்யூஸ் not equal to 0 வருது அப்படினா அந்த மேட்ரிக்ஸ் வந்து ஒரு நான் சிங்குலர் மேட்ரிக்ஸ். நான் சிங்குலர் மேட்ரிக்ஸா இருந்துச்சுன்னா A இன்வெர்ஸ் வந்து எக்ஸிஸ்ட் ஆகும். சோ ஒரு இன்வெர்ஸ் ஒரு மேட்ரிக்ஸ்க்கு நம்ம இன்வெர்ஸ் கண்டுபிடிக்கணும்னா அதோட டிட்டர்மினன்ட் வேல்யூஸ் வந்து not equal to 0. not equal to 0 னா எனிதிங் நம்பர்ஸ், ஏதோ ஒரு நம்பர்ஸ் நமக்கு கிடைக்கணும். அப்படி கிடைச்சதுன்னா A இன்வெர்ஸ் எக்ஸிஸ்ட் ஆகும். நெக்ஸ்ட் அடுத்து கண்டுபிடிக்க வேண்டியது adjoint of A. adjoint of A க்கு ஒரு ஷார்ட் ட்ரிக் வந்து நம்ம சொன்னோம். சோ ஒரு 3x3 மேட்ரிக்ஸ்க்கு நமக்கு ஒரு மொத்தம் இதுல ஒரு 4 2x2 மினார்ஸ் இருக்கு. சோ ரிவர்ஸ்ல எழுதணும்னு சொன்னோம். ஃபர்ஸ்ட் 2x2 மினார்ஸ் இது, செகண்ட் 2x2 மினார்ஸ் 1 -1 -3 1 -1 3 3 1. செகண்ட் தேர்ட் 2x2 மினார்ஸ் வந்து -5 3 -3 2. fourth 2x2 மினார்ஸ் வந்து 3 1 2 3. சோ இது நாளையும் நம்ம மல்டிப்ளை பண்ண போறோம். அப்படியே ரிவர்ஸ்ல எழுத போறோம். ஃபர்ஸ்ட் fourth 2x2 மினார்ஸ் வந்து எழுதணும் 3 1 2 3. நெக்ஸ்ட் அடுத்த 2x2 மினார்ஸ் வந்து தேர்ட் 2x2 மினார்ஸ் வந்து -5 3 -3 2 -5 3 -3 2. டிரான்ஸ்போஸ் அப்ளை பண்ணணும். ஏன்னா ஃபார்முலா வந்து adjoint of A is equal to Aij டிரான்ஸ்போஸ் இருக்கும். சோ நெக்ஸ்ட் 2x2 செகண்ட் 2x2 மேட்ரிக்ஸ் வந்து -1 3 3 1. நெக்ஸ்ட் 2x2 மினார்ஸ் வந்து 2 -1 -5 3. சோ adjoint of A ஓட மேட்ரிக்ஸ் வந்து நம்ம கண்டுபிடிச்சாச்சு. நெக்ஸ்ட் நம்ம அடுத்து என்ன பார்க்க போறோம் அப்படின்னா adjoint of A ஓட வேல்யூஸ் நம்ம எழுதியாச்சு. ஒரு 4 2x2 மேட்ரிக்ஸ் வந்து நம்ம வந்து ரிவர்ஸ்ல எழுதியாச்சு. இந்த மேட்ரிக்ஸ்ல ஒரு 4 2x2 மேட்ரிக்ஸ் இருக்கும். இந்த 4 2x2 மேட்ரிக்ஸ் அப்படியே ரிவர்ஸ்ல எழுதணும். 4 3 2 1 அப்படி எழுதி வச்சுட்டு அதுக்கு டிரான்ஸ்போஸ் அப்ளை பண்ணா ஆன்சர் கிடைக்கும். நெக்ஸ்ட் adjoint of A ஓட வேல்யூஸ் நம்ம எழுதியாச்சு. சோ இதோட மல்டிப்ளிகேஷன் நம்ம எழுத போறோம். adjoint of A ஓட வேல்யூஸ் அப்படியே மல்டிப்ளை பண்ண வேண்டியதுதான். ஸோ 3 into 3 9 1 into 2 2. எப்பவுமே வந்து மேல இருந்து மல்டிப்ளை பண்ணும்போது சைனை சேஞ்ச் பண்ணக்கூடாது. கீழ இருந்து மல்டிப்ளை பண்ணும்போது மட்டும் அதோட சைனை சேஞ்ச் பண்ணணும். ஸோ ஃபர்ஸ்ட் 3 into 3 9 2 into 1 plus 2 கிடைக்கும். ஸோ அதோட சைன் சேஞ்ச் பண்ணா -2. நெக்ஸ்ட்
செகண்ட் 2 cross 2 as multiply பண்ணனும் 1 into minus 3 minus 3 so next 3 into minus 5 வந்து minus 15 so sign change பண்ணா plus 15 கிடைக்கும் next third minus 5 into 2 வந்து minus 10 அதோட sign change பண்ணும்போது plus 9 so minus 9 கிடைக்கும் so sign change பண்ணும்போது நமக்கு plus 9 கிடைக்கும் next அடுத்த இது அதே மாதிரி தான் 2 into 3 6 கீழ இருந்து மேல மல்டிப்ளை பண்ணும்போது minus 3 கிடைக்கும் so plus 3 அடுத்த மேட்ரிக்ஸ் வந்து 3 into 2 6 3 into minus 3 minus 9 கிடைக்கும் so plus 9 next minus 3 into minus 1 so plus 3 கிடைக்கும் 2 into 2 4 கிடைக்கும் so sign change பண்ணா minus 4 கிடைக்கும் so இதே மாதிரி நம்ம மேல இருந்து கீழ மல்டிப்ளை பண்ணும்போது அப்படியே எழுதணும் கீழ இருந்து மேல மல்டிப்ளை பண்ணும்போது மட்டும் அதோட சைனை சேஞ்ச் பண்ணி எழுதணும் நெக்ஸ்ட் -1 -9 -15 -2 6 plus 5 plus 5 னு கிடைக்கும் சோ அதோட சைனை சேஞ்ச் பண்ணா -5 இந்த டேர்மோட டிரான்ஸ்போஸ் வேல்யூஸ் சோ நெக்ஸ்ட் 9 -2 னா 7 12 -1 9 15 -1 -10 -17 1 so இந்த டேர்மோட டிரான்ஸ்போஸ் அப்ளை பண்ணனும் so இந்த வேல்யூஸ்க்கு டிரான்ஸ்போஸ் அப்ளை பண்ணனும்னா எப்படி ஃபர்ஸ்ட் ரோவை ஃபர்ஸ்ட் காலமா சேஞ்ச் பண்ணி எழுதணும் 7 12 -1 9 15 -1 -10 -17 1 so first row first column நம்ம சேஞ்ச் பண்ணனும் second row second column and third row third column சேஞ்ச் பண்ணி adjoint of a கண்டுபிடிச்சாச்சு so next நம்ம ஃபார்முலால அப்ளை பண்ண வேண்டியதுதான் so a inverse is equal to 1 by modulus of a ஓட வேல்யூஸ் வந்து -1 adjoint of a ஓட வேல்யூஸ் நமக்கு என்ன கிடைச்சது அப்படினா 7 9 -10 12 15 -17 -1 -1 1 so எப்பவுமே மேட்ரிக்ஸ்க்கு வெளியில மைனஸ் இருந்ததுன்னா அந்த மைனஸை உள்ள கொண்டு போய் மல்டிப்ளை பண்ணி எழுதிடுங்க so 1 by 1 is 1 தான் so இந்த மைனஸை மட்டும் நம்ம உள்ள கொண்டு போய் மல்டிப்ளை பண்ணி எழுதிக்கோங்க -7 -9 plus 10 -12 -15 plus 17 1 1 -1 so a inverse ஓட வேல்யூஸ் இந்த வேல்யூஸ் தான் so இப்போ நாம வந்து ஒரு 3x3 க்கு a inverse எப்படி கண்டுபிடிக்கிறது அதே மாதிரி ஒரு 2x2 மேட்ரிக்ஸ்க்கு a inverse எப்படி கண்டுபிடிக்கிறது நம்ம பார்த்திருக்கோம் இதே மாடல்ல சம்ஸ் நம்ம நிறைய இருக்கு so ஒவ்வொண்ணா வந்து நம்ம செய்யறதுக்கு டைம் கிடையாது so இதே மாடல்ல இருக்கிற எல்லா சம்ஸையும் you are to try to do this thank you students next example 1.4 if A is a non-singular matrix of odd order, prove that modulus adjoint of A is positive. சரி இப்போ A is a non-singular matrix அப்படின்னு கொடுத்திருக்காங்க இதுதான் given statement A is a non-singular matrix of odd orders so இந்த terms வந்து given statement prove பண்ண வேண்டியது modulus of adjoint of A is positive னு நம்ம prove பண்ணனும் so given statementல நம்ம condition என்னன்னு பார்த்துக்கலாம் A is a non-singular matrix non-singular matrix அப்படினா என்ன that is இதோட modulus A ஓட values வந்து not equal to 0 அப்படினு அர்த்தம் so A is a non-singular matrix of odd order so A is a non-singular matrix of odd order modulus A not equal to 0 இதோட ஆர்டரோட வேல்யூஸ் என்ன அப்படினா ஆட் ஆர்டர்னு சொல்லி இருக்கிறதுனால ஆர்டர் n ஓட வேல்யூஸ் என்ன அப்படினா 2m - 1 so 2m ங்கிறது ஏதோ ஒரு எனி நம்பர்ஸ் 2 முன்னாடி போட்டா அது ஈவன் so 2m ங்கிறது ஒரு ஈவன் நம்பர்ல ஒவ்வொரு நம்பர்ல இருந்து ஒண்ணை சப்ட்ராக்ட் பண்ணனா நமக்கு ஒரு ஆட் நம்பர் கிடைக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் m ங்கிறது ஒரு நம்பர் 4 so முன்னாடி ஒரு 2 மல்டிப்ளை பண்ணா 2 4s are 8 that is ஒரு ஈவன் நம்பரோட ஒரு நம்பரை சப்ட்ராக்ட் பண்ணா என்ன கிடைக்கும் ஒரு ஆட் நம்பர் கிடைக்கும்
ஸோ அதே மாதிரி தான் இப்போ எம்முக்கு பதிலாக நான் ஒரு 3 நம்பர் போட்டேன்னா 2 into 3 6. 6ல இருந்து ஒரு நம்பரை சப்ட்ராக்ட் பண்ணோம்னா நமக்கு என்ன கிடைக்கும்? 5 கிடைக்கும். ஸோ 5 is a odd number. ஸோ 2m, mங்கிறது ஏதோ ஒரு எனி நம்பர், அந்த mங்கிற எனி நம்பர்ல ஒரு 2ஆல் மல்டிப்ளை பண்ணணும். தட் இஸ் இது ஒரு ஈவன் நம்பர். ஈவன் நம்பர்ல இருந்து ஒரு நம்பரை சப்ட்ராக்ட் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா அது ஆட் நம்பரா கிடைக்கும். தட் இஸ் 2m minus 1. அதுதான் ஆட் ஆர்டர். தட் இஸ் என்னோட வேல்யூஸ். ஒரு மேட்ரிக்ஸோட நான் சிங்குலர் மேட்ரிக்ஸோட ஆட் ஆர்டர்னு சொன்னதுனால நம்ம என்னோட வேல்யூஸ் 2m minus 1 எடுத்திருக்கோம். ஸோ இப்போ மாடுலஸ் அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ இஸ் பாசிட்டிவ்னு நம்ம சொல்லணும். மாடுலஸ் அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏக்கு ஒரு ஃபார்முலா இருக்கு. மாடுலஸ் ஆஃப் அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ இஸ் ஈக்குவல் டு ஃபார்முலா என்னன்னா மாடுலஸ் ஏ ஹோல் பவர் n minus 1. ஸோ இதுதான் ஃபார்முலா. ரைட். ஸோ இப்போ இந்த எண்ணுக்கு பதிலாக இந்த வேல்யூஸை நம்ம அப்ளை பண்ணணும். ஸோ எண்ணுக்கு பதிலாக வேல்யூஸ் என்ன அப்ளை பண்ணணும் அப்படின்னா இது n plus 1. ஸோ எண்ணுக்கு பதிலாக வேல்யூஸ் அப்ளை பண்ண போகிறோம். ஸோ எண்ணுங்கிறது 2m minus 1. அந்த வேல்யூஸ் அப்ளை பண்ணுங்க. மாடுலஸ் a ஹோல் பவர் nக்கு பதிலாக 2m minus 1. ஸோ பிளஸ் 1ங்கிறது ஃபார்முலா. ஸோ nக்கு பதிலாக நம்ம 2m minus 1 அப்ளை பண்ணியிருக்கோம் பிளஸ் 1. ஸோ இது ரெண்டையும் சப்ட்ராக்ட் பண்ணும்போது நம்மளுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா மாடுலஸ் a ஹோல் பவர் 2m. ஸோ மாடுலஸ் ஏங்கிறது என்னது? நான் சிங்குலர் மேட்ரிக்ஸ். நான் சிங்குலர் மேட்ரிக்ஸ் என்ன சொல்லிட்டோம் அப்படின்னா நாட் ஈக்குவல் டு 0ன்னு சொல்லிட்டோம். நாட் ஈக்குவல் டு 0னா என்ன அர்த்தம்? இந்த மாடுலஸ் ஏவோட வேல்யூஸ் வந்து நம்மளுக்கு ஒரு டிட்டர்மினன்ட்ஸ் கிடைக்குது. அந்த டிட்டர்மினன்ட்ஸோட வேல்யூஸ்க்கு நம்ம 2mனா என்ன அர்த்தம்? ஈவன். எந்த நம்பர் வந்தாலும் மாடுலஸ் ஏக்கு பதிலாக ஒரு 4 -4 எந்த நம்பர் வந்தாலும் அதுக்கு பவர்ல ஈவன் நம்பர் 2mனா ஈவன் நம்பர். அந்த ஈவன் நம்பர் அப்ளை பண்ணும்போது நம்மளுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா பாசிட்டிவா கிடைக்கும். எப்பவுமே வந்து ஒரு மைனஸ் நம்பரோ பிளஸ் நம்பரோ மாடுலஸ் ஏங்கிறது என்ன சொல்லியாச்சு? நாட் ஈக்குவல் டு 0. நாட் ஈக்குவல் டு 0னா என்ன அர்த்தம்? அதோட ஆன்சர் ஒரு நம்பர். அந்த நம்பர் வந்து பவர்ல 2mனா என்ன அர்த்தம்? ஈவன். ஸோ ஒரு நம்பருக்கு பவர்ல ஈவன் நம்பர் வரும்போது ஆன்சர் வந்து பிளஸ்ஸா மாறும். ஸோ பாசிட்டிவா கிடைக்கும். ஸோ மாடுலஸ் ஏ ஹோல் பவர் 2m. ஸோ இது வந்து நம்மளுக்கு பாசிட்டிவா கிடைக்கும். மாடுலஸ் ஏ ஹோல் பவர் 2m இஸ் ஆல்வேஸ் பாசிட்டிவ். ஸோ இந்த மாடுலஸ் ஏவோட வேல்யூஸ் வந்து ஆல்வேஸ் பாசிட்டிவ்னா இந்த அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏவும் மாடுலஸ் ஆஃப் அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏவும் மாடுலஸ் ஏ ஹோல் பவர் 2mமும் ஈக்குவல்னு நம்ம சொல்லியிருக்கோம். இப்போ இது பாசிட்டிவா இருந்துச்சுன்னா இந்த டேர்ம் இஸ் ஆல்சோ ஏ பாசிட்டிவ். தேர்ஃபோர் மாடுலஸ் ஆஃப் அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ இஸ் ஆல்வேஸ் பாசிட்டிவ். ஸோ நம்ம ப்ரூவ் பண்ண வேண்டிய ஸ்டேட்மெண்ட் வந்துருச்சு. ஸோ கொடுத்திருக்கிற கண்டிஷன் நல்லா நோட் பண்ணுங்க. இது ஒரு தியரம் மாதிரி தெரியும், ஆனால் தியரம் கிடையாது, ரொம்ப சிம்பிள். ஸோ ஏ இஸ் ஏ நான் சிங்குலர் மேட்ரிக்ஸ் அப்படின்னா ஏங்கிறது ஒரு நான் சிங்குலர் மேட்ரிக்ஸ் ஆஃப் ஆட் ஆர்டர். நான் சிங்குலர் அப்படின்னா அந்த டிட்டர்மினன்ட்டோட வேல்யூஸ் நாட் ஈக்குவல் டு 0ன்னு அர்த்தம். ஆஃப் ஆட் ஆர்டர். ஆட் ஆர்டர்னா என்னோட வேல்யூஸ் என்னோட வேல்யூஸ் என்னன்னா 2m minus 1. ஸோ என்ன ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னா மாடுலஸ் ஆஃப் அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ இஸ் பாசிட்டிவ். ஸோ மாடுலஸ் ஆஃப் அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏவோட வேல்யூஸ் ஃபார்முலாவை நம்ம எழுதிட்டு அந்த எண்ணுக்கு பதிலாக நம்ம வேல்யூஸ் அப்ளை பண்ணிட்டோம்னா நம்மளுக்கு ஆன்சர் கிடைக்கும். ஸோ ஒரு நம்பருக்கு பவர்ல ஈவன் நம்பர் வரும்போது நம்மளுக்கு ஆன்சர் இஸ் ஆல்வேஸ் பாசிட்டிவா கிடைக்கும். ஸோ மாடுலஸ் ஏ ஹோல் பவர் 2m இஸ் ஆல்வேஸ் பாசிட்டிவ். ஸோ அந்த டேர்மும் மாடுலஸ் ஆஃப் அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏவும் ஈக்குவலா இருக்கிறதுனால இது ரெண்டும் பாசிட்டிவா கிடைக்கும். ஸோ நம்ம ப்ரூவ் பண்ண வேண்டிய ஸ்டேட்மெண்ட் வந்துருச்சு. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். Next example 1.5. Find a matrix A if adjoint of A is equal to ஒரு 3x3 matrix. So given condition பாத்தீங்கன்னா ifக்கு அப்புறம் இருக்கிற அந்த adjoint of Aங்கிற matrix கொடுத்திருக்காங்க. So Aங்கிற values கேட்குறாங்க. நான் சொன்னேன் ஒரு ஃபார்முலா நம்ம எழுதி போட்டோம். adjoint of Aங்கிற matrix நமக்கு கொடுத்திருக்காங்கன்னா Aங்கிற values கண்டுபிடிக்கக்கூடிய ஃபார்முலாஸ் இதுதான். A is equal to plus or minus 1 divided by root of modulus adjoint of A adjoint of A. So இப்போ முதல்ல நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது modulus adjoint of A. modulus adjoint of A ஓட வேல்யூஸ் நம்ம எழுதியாச்சு. So A adjoint of A ஓட வேல்யூஸ்க்கு modulus எழுதியிருக்கோம். modulus எப்பவுமே ஒரு 3x3 டிட்டர்மினன்ட்ஸ் பார்க்கணும் அப்படின்னா பிளஸ் மைனஸ் பிளஸ் ஃபர்ஸ்ட் ரோக்கு மட்டும் நம்ம பார்த்தா போதும். ஃபர்ஸ்ட் ரோக்கு எப்பவுமே ஃபிக்ஸடா பிளஸ் மைனஸ் பிளஸ்.
ஸோ அதோட சைனையும் இந்த நம்பரையும் சேர்த்து எடுக்கணும். ஸோ +7 எடுத்தோம்னா அதோட கரஸ்பாண்டிங் ரோஸ் வித் காலம்ஸ் ரெண்டையும் டெலீட் பண்ணிட்டீங்கன்னா ரிமைனிங் ஒரு 4 எலமெண்ட்ஸ் இருக்கும். ஸோ அந்த 4 எலமெண்ட்ஸை டைரெக்டாக நம்ம மல்டிப்ளை பண்ணிக்கலாம். 11 × 7 + 77, 5 × 7 + 35 கிடைக்கும். ஸோ அதோட சைனை சேஞ்ச் பண்ணி எழுதும்போது -35. இதுக்கு இடையில ஒரு ஸ்டெப் வரும். நம்ம எல்லா சமத்துமே அந்த ஸ்டெப் எழுதணும்னு அவசியம் கிடையாது. ஸோ ஆன்சருக்கு மட்டும்தான் மார்க்கு. ஸோ அதனால டைரக்டா நம்ம மல்டிப்ளை பண்ணி எழுதிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் 7ங்கிற நம்பருக்கு நம்ம பார்க்கணும். ஸோ 7ஓட சிம்பிள் என்னது மைனஸ். அப்போ -7 அதோட கரஸ்பாண்டிங் ரோஸ் அண்ட் காலம்ஸ் டெலீட் பண்ணா ரிமைனிங் 4 எலமெண்ட்ஸ் வந்து -1, 7, 11, 7. அப்போ இந்த ரெண்டு நம்பரை மல்டிப்ளை பண்ணா -1 × 7 -7, 11 × 7 ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணா +77 கிடைக்கும். ஸோ அதோட சைனை சேஞ்ச் பண்ணி எழுதும் போது -77. நெக்ஸ்ட் 7ஓட சைன் ஆல்ரெடி மைனஸ், மேல ஒரு பிளஸ். ஸோ ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணும்போது -7. ஸோ -7 இங்க எழுதியிருப்போம். நெக்ஸ்ட் அதோட 2 × 2 மினார்ஸ் வந்து ஸோ அதோட டெலிட்டிங் ரோஸ் அண்ட் காலம்ஸ் ரெண்டையும் டெலிட் பண்ணீங்கன்னா ரிமைனிங் 4 எலமெண்ட்ஸ் இதுதான். ஸோ -1, 11, 11, 5. ஸோ ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணணும். -1 × 5 மல்டிப்ளை பண்ணா -5, 11 × 11. ஸோ ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணும்போது +121 கிடைக்கும். ஸோ அதோட சைனை சேஞ்ச் பண்ணீங்கன்னா -121. மாடுலஸ் வேல்யூஸ் எப்பவுமே நம்ம கண்டுபிடிக்கும் போது பிளஸ் மைனஸ் பிளஸ் அது ஃபர்ஸ்ட் பார்க்கணும். ரெண்டாவது அதோட கரஸ்பாண்டிங் ரோஸ் அண்ட் கரஸ்பாண்டிங் காலம்ஸை டெலீட் பண்ணும்போது நம்மளுக்கு ரிமைனிங் ஒரு 4 எலமெண்ட்ஸ் கிடைக்கும். அந்த 4 எலமெண்ட்ஸை நம்ம மல்டிப்ளை பண்ணும்போது மேல இருந்து கீழே மல்டிப்ளை பண்ணா அந்த நம்பர் என்னவோ அதை அப்படியே எழுதணும். ஸோ கீழே இருந்து மேலே மல்டிப்ளை பண்ணும்போது மட்டும் அதோட சைனை நம்ம சேஞ்ச் பண்ணி எழுதணும். ஸோ 5 × 7 வந்து 35 கிடைச்சது அப்படின்னா அதோட சைனை சேஞ்ச் பண்ணி எழுதும் போது -35 கிடைக்கும். ஸோ நெக்ஸ்ட் இப்போ இதோட மாடுலஸ் இந்த நம்பர்ஸை நம்ம மல்டிப்ளை பண்ணி சிம்பிளிஃபை பண்ணும்போது ஆன்சர் வந்து is equal to 1764. ஸோ இதோட ஆன்சர் வந்து ஸோ நாட் ஈக்குவல் டு 0. இதே ஏதோ ஒரு சம் நம்பர்ஸ். ஸோ அதனால நாட் ஈக்குவல் டு 0 வர்றதுனால A இன்வர்ஸ் எக்ஸிஸ்ட் ஆகும். நம்ம A இன்வர்ஸ் கண்டுபிடிக்க போறது இல்லை. ஸோ நாட் ஈக்குவல் டு 0 வந்துருச்சு. நெக்ஸ்ட் அடுத்து கண்டுபிடிக்கக்கூடியது அட்ஜாயிண்ட் ஆஃப் A. அதாவது இந்த அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏங்கிற மேட்ரிக்ஸுக்கு மறுபடியும் அட்ஜாயிண்ட் ஆஃப் A கண்டுபிடிக்கணும். ஸோ இந்த அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏங்கிற மேட்ரிக்ஸை மறுபடியும் அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ கண்டுபிடிக்கிறது எப்படி? இது ஒரு ஏங்கிற மேட்ரிக்ஸா நம்ம வச்சுக்கிட்டோம் அப்படின்னா அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ கொடுத்துருக்காங்க. நம்ம இமேஜின் பண்ணிக்கோங்க ஏவு மேட்ரிக்ஸா வச்சுக்கிட்டோம் அப்படின்னா இதுக்கு அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ நம்ம எப்படி பார்ப்போம்? எப்பவும் போல ஒரு 3 × 3 மேட்ரிக்ஸுக்கு 4 2 × 2 மினார்ஸ் எடுக்கணும். எப்படி? ஃபர்ஸ்ட் 2 × 2 மினார்ஸ் வந்து இதுதான் 7, 7, -1, 11. செகண்ட் 2 × 2 மினார்ஸ் வந்து 7, -7, 11, 7. தேர்ட் 2 × 2 மினார்ஸ் வந்து -1, 11, 11, 5. ஃபோர்த் 2 × 2 மினார்ஸ் வந்து 11, 7, 5, 7. ஸோ அப்படியே ரிவர்ஸ்ல நம்ம எழுதணும். 4, 3, 2, 1. ஸோ ரிவர்ஸ்ல 4, 3, 2, 1 இப்படி எழுதிட்டு மல்டிப்ளை பண்ணணும். ஸோ மல்டிப்ளை பண்ணும்போது இந்த ரெண்டு நம்பரை மேல இருந்து கீழே மல்டிப்ளை பண்ணும்போது அப்படியே தான் எழுதணும். 11 × 7. அடுத்து கீழே இருந்து மேல மல்டிப்ளை பண்ணும்போது மட்டும் 7 × 5 = 35. ஸோ அதோட சைனை சேஞ்ச் பண்ணி எழுதும் போது -35. அடுத்து இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணோம். 7 × 11 வந்து 77. ஸோ இதோட சைனை சேஞ்ச் பண்ணி எழுதும் போது நம்மளுக்கு மல்டிப்ளை பண்ணும்போது -7 கிடைக்கும். ஸோ அதோட சைனை சேஞ்ச் பண்ணி எழுதணும் +7. ஸோ மேல இருந்து மல்டிப்ளை பண்ணும்போது அந்த நம்பர் என்னவோ அதை அப்படியே எழுதணும். கீழே இருந்து மேல மல்டிப்ளை பண்ணும்போது மட்டும் அதோட சைனை சேஞ்ச் பண்ணி எழுதணும். ஸோ இது -5. 11 × 11 வந்து 121. ஸோ அதோட சைனை சேஞ்ச் பண்ணி எழுதுனீங்கன்னா -121. இதே மாதிரி இந்த ரோக்கும் நம்ம எழுதியாச்சு. ஸோ இதுக்கு டிரான்ஸ்போஸ் நம்ம வந்து அப்ளை பண்ணணும். ஸோ இதோட ஆன்சர் வந்து டிரான்ஸ்போஸ் எப்படி அப்ளை பண்றது அப்படின்னா ஸோ இந்த வேல்யூஸ் வந்து நம்ம சிம்பிளிஃபை பண்ணிட்டு டிரான்ஸ்போஸ் அப்ளை பண்ண போறோம். இப்போ அட்ஜாயிண்ட் ஆஃப் A ஓட வேல்யூஸ் வந்து இந்த டேர்ம்ஸை நம்ம அப்படியே சிம்பிளிஃபை பண்ண போறோம். ஸோ 77 - 35 அதோட ஆன்சர் வந்து 42. நெக்ஸ்ட் 84 -126. ஸோ அந்த டேர்ம்ஸை நம்ம அப்படியே சிம்பிளிஃபை பண்ணி நம்ம ஆன்சர் இங்கே எழுதி இருக்கிறோம். ஸோ அதுக்கு டிரான்ஸ்போஸ் அப்ளை பண்ணணும். ஸோ டிரான்ஸ்போஸ்ங்கிறது எப்படி அப்ளை பண்றதுன்னா ஃபர்ஸ்ட் ரோவை ஃபர்ஸ்ட் காலமா நம்ம வந்து சேஞ்ச் பண்ணணும். நெக்ஸ்ட் செகண்ட் ரோவை செகண்ட் காலமா சேஞ்ச் பண்ணணும். தேர்ட் ரோவை தேர்ட் காலமா நம்ம சேஞ்ச் பண்ணணும். சேஞ்ச் பண்ணி எழுதியாச்சு. சரி, இப்போ மாடுலஸ் அட்ஜாயிண்ட் ஆஃப் A ஓட வேல்யூஸ் கண்டுபிடிச்சாச்சு. நெக்ஸ்ட் அட்ஜாயிண்ட் ஆஃப் A ஓட வேல்யூஸ் நம்ம கண்டுபிடிச்சாச்சு.
ஸோ நெக்ஸ்ட் ஃபைண்ட் பண்ண போற ஃபார்முலாவோட வேல்யூஸ் அப்படியே அப்ளை பண்ணிட வேண்டியதான். ஸோ a ஈக்குவல் டு ப்ளஸ் ஆர் மைனஸ் 1 டிவைட் பை ரூட் ஆஃப் மாடுலஸ் அட்ஜாயிண்ட் ஆஃப் a. மாடுலஸ் அட்ஜாயிண்ட் ஆஃப் a ஓட வேல்யூஸ் நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம் 1764. அட்ஜாயிண்ட் ஆஃப் a ஓட வேல்யூஸ் இந்த இருக்கு. ஸோ இதோட வேல்யூஸ் நம்ம அப்படியே எழுதியிருக்கோம். ஸோ இந்த ரூட்குள்ள 1764 இந்த நம்பர்ஸ் வந்து நம்ம ரூட்டை விட்டு வெளியில எடுக்கும்போது 42ங்கிறது ஸ்கொயர் ரூட்டா வெளியில வரும். ஸோ இந்த 42ங்கிறது டிவிஷன்ல இருக்கிறதுனால இந்த நம்பர்ஸ் எல்லா நம்பராலையும் டிவைட் பண்ண முடியும்னா அந்த நம்பர்ஸை உள்ள கொண்டு போய் மல்டிப்ளை பண்ணுங்க. இல்லை அப்படின்னா அந்த நம்பர்ஸ் அப்படியே வச்சுக்கோங்க. ஸோ 42ங்கிற நம்பர் இங்க உள்ள எல்லா நம்பர்ஸையும் டிவைட் பண்ணக்கூடிய நம்பர்ஸ் தான். ஸோ 42ஆல எல்லா நம்பர்ஸையும் டிவைட் பண்ணி இங்க ஆன்சர் வந்து ஃபைனல் ஆன்சரா நம்ம எழுதியிருக்கோம். ஸோ 42ஆல டிவைட் பண்ணா ஆன்சர் 1, 84 டிவைட் பண்ணா 2, 126 டிவைட் பண்ணா 3. ஸோ அதே மாதிரி எல்லா நம்பர்ஸையும் மல்டிப்ளை பண்ணி நம்ம எழுதியிருப்போம். ஸோ ஒரு அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏங்கிற மேட்ரிக்ஸ் முடிஞ்சிருச்சு. அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ ஓட வேல்யூஸ் வந்து நம்மளுக்கு கொடுத்துருந்தாங்க அப்படின்னா நம்ம மாடுலஸ் ஆஃப் அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ கண்டுபிடிக்கணும். அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏங்கிற கிவன் மேட்ரிக்ஸ்க்கு மறுபடியும் ஒரு அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ கண்டுபிடிச்சு ஃபார்முலா சப்ஸ்டிட்யூஷன் கொடுத்தா ஸோ இந்த ஆன்சர் வந்து நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். Right. Example 1.6. If adjoint of A is equal to -1, 2, 2, 1, 1, 2, 2, 2, 1. So adjoint of A ஓட வேல்யூஸ் கொடுத்திருக்காங்க. So என்ன கேக்குறாங்கன்னா find A inverse கேக்குறாங்க. So A inverse ஓட வேல்யூஸ் வந்து is equal to plus or minus 1 divided by root of modulus adjoint of A into adjoint of A. So இப்போ நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது இந்த क्वेश्चनல adjoint of A நமக்கு கொடுத்துட்டாங்க. So இது கண்டுபிடிக்க வேண்டாம். So modulus adjoint of A மட்டும் நம்ம கண்டுபிடிச்சு இந்த ஃபார்முலா சப்ஸ்டிட்யூஷன் கொடுத்தா போதும். So modulus of adjoint of A. Modulus of adjoint of A is equal to ஃபார்முலா என்னென்ன ஃபார்முலா தெரியுது அப்படின்னா so இப்போ modulus adjoint of A நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது? modulus determinant ஓபன் பண்ணி so -1 2 2 1 1 2 2 2 1. so எப்பவுமே வந்து ஃபர்ஸ்ட் ரோக்கு நம்ம என்ன பார்ப்போம்னா பிளஸ் மைனஸ் அண்ட் பிளஸ் பார்ப்போம். ஸோ ஒரு 3x3 மேட்ரிக்ஸுக்கு நம்ம ஒரு மாடுலஸ் கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ரோக்கு எப்பவுமே சைன் பார்க்கணும் பிளஸ் மைனஸ் பிளஸ். ஸோ இப்போ இதோட சைன் பாருங்க மைனஸ் இது ஒரு பிளஸ். ஸோ ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணா ஆன்சர் வந்து என்ன வரும்னா -1 கிடைக்கும். ஸோ அதோட 2x2 மேட்ரிக்ஸ் டைரக்டா நம்ம எடுத்துடலாம். ஸோ கரஸ்பாண்டிங் ரோஸ் அண்ட் கரஸ்பாண்டிங் காலம்ஸ் ரெண்டையும் டெலீட் பண்ணும்போது நம்மளுக்கு ரிமைனிங் 4 elements கிடைக்கும் 1 2 2 1. so இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்றீங்க 1 into 1 1 2 into 2 plus 4 ன்னு கிடைக்கும். so அதோட சைனை சேஞ்ச் பண்ணி எழுதும்போது -4 ன்னு கிடைக்கும். சரி நெக்ஸ்ட் இந்த 2ங்கிற நம்பருக்கு ஒரு 2x2 மேட்ரிக்ஸ் பார்க்கணும். so இதோட சைன் பிளஸ் இதோட சைன் மைனஸ். அப்ப மைனஸ் இன்டு பிளஸ் என்ன ஆகும் அப்படின்னா -2. அதோட 2x2 மேட்ரிக்ஸ் என்னவா இருக்கும் அப்படின்னா அதோட கரஸ்பாண்டிங் ரோஸ் அண்ட் கரஸ்பாண்டிங் காலம்ஸ் ரெண்டையும் டெலீட் பண்ணும்போது நமக்கு ரிமைனிங் 4 எலிமெண்ட்ஸ் கிடைக்கும் 1 2 2 1. so 1 into 1 என்ன ஆகும் அப்படின்னா 1 2 into 2 4 ன்னு கிடைக்கும். so அதோட சைனை சேஞ்ச் பண்ணி எழுதும்போது -4. நெக்ஸ்ட் பிளஸ் 2. இந்த 2ங்கிற நம்பருக்கு சைன் பிளஸ் தான் மேல உள்ள சைன் பிளஸ் தான். so ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணும்போது +2 ன்னு கிடைக்கும். அதோட சைன் அதோட 2x2 மினர்ஸ் வந்து கரஸ்பாண்டிங் ரோஸ் அண்ட் காலம்ஸ் டெலீட் பண்ணும்போது 4 எலிமெண்ட்ஸ் கிடைக்கும் 1 1 2 2. ஸோ மல்டிப்ளை பண்ணும்போது மேல இருந்து கீழே மல்டிப்ளை பண்ணணும் 1 into 2 2. கீழே இருந்து மேல மல்டிப்ளை பண்ணும்போது +2 கிடைக்கும். ஸோ அதோட சைனை சேஞ்ச் பண்ணி எழுதும்போது -2 கிடைக்கும். ஸோ இப்போ ஆன்சர் வந்து -1 1 -4 ஆன்சர் என்ன வரும் அப்படின்னா -3 -2 into மல்டிப்ளை பண்ண சப்ராக்ட் பண்ணா -3 plus 2 into 0. so that is answer வந்து +3 plus 6. so that is answer வந்து 9. that is not equal to 0. not equal to 0 ன்னு கிடைச்சிருச்சு. so ஃபார்முலா சப்ஸ்டிட்யூஷன் கொடுத்துற வேண்டியதான். so A inverse is equal to ஃபார்முலா என்ன அப்படின்னா 1 plus or minus 1 divided by root of adjoint of A. so root of modulus adjoint of A. modulus adjoint of A ஓட வேல்யூஸ் நம்ம 9 கண்டுபிடிச்சிருக்கோம். that is root of 9 into adjoint of A ஓட வேல்யூஸ். adjoint of A ஓட வேல்யூஸ் given matrix தான் -1 2 2 1 1 2 2 2 1.
ரைட். இப்போ இந்த ரூட் 9 ஓட வேல்யூஸ் நமக்கு தெரியும். ஸோ 1 டிவைடட் பை ரூட் 9 ஓட வேல்யூஸ் 3 டிவைடட் பை -1 2 2 1 1 2 2 2 1. ஸோ A இன்வர்ஸ் ஓட வேல்யூஸ் வந்து நம்ம கண்டுபிடிச்சாச்சு. ஸோ கொடுத்திருக்கிற மேட்ரிக்ஸ் அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏவா இருந்துச்சுன்னா ஃபார்முலா A இன்வர்ஸ் கண்டுபிடிக்கக்கூடிய ஃபார்முலா என்ன அப்படின்னா +or - 1 டிவைடட் பை ரூட் ஆஃப் அட்ஜாயிண்ட் ஆஃப் A இன்டு அட்ஜாயிண்ட் ஆஃப் A. இந்த அட்ஜாயிண்ட் ஆஃப் A ஓட வேல்யூஸ் தான் given மேட்ரிக்ஸ். ஸோ இது கண்டுபிடிக்க தேவையில்லை. மாடுலஸ் அட்ஜாயிண்ட் ஆஃப் A நம்ம கண்டுபிடிக்கணும். மாடுலஸ் அட்ஜாயிண்ட் ஆஃப் A நம்ம எப்பவும் போல ஒரு 3x3 மேட்ரிக்ஸ்க்கு நம்ம மாடுலஸ் கண்டுபிடிக்கணும். ஸோ மாடுலஸ் கண்டுபிடிச்சிட்டோம். ஃபார்முலால அப்ளை பண்ணியிருக்கோம். ஸோ ரூட் ஆஃப் 9 ஓட வேல்யூஸ் 3ன்னு வந்திருக்கும். ஸோ இந்த A அட்ஜாயிண்ட் ஆஃப் A ஓட வேல்யூஸை நம்ம அப்படியே தான் வச்சிருக்கோம். ஸோ இங்க வெளியில 3ங்கிற நம்பர் இருக்கு. இந்த 3 நம்பரை உள்ள எல்லா நம்பராலையும் டிவைட் பண்ண முடிஞ்சதுன்னா உள்ள கொண்டு போகணும். இல்லைன்னா தேவையில்லை, அப்படியே வச்சிருக்கலாம். ஸோ ஒன்றும் பிரச்சனை இல்லை. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். So example 1.7. So given question நம்ம பார்த்தோம்னா if A is symmetric, so symmetric matrix, prove that adjoint of A is also a symmetric. So இப்போ Aங்கிற மேட்ரிக்ஸ் சிமெட்ரிக்கா இருந்துச்சுன்னா அந்த மேட்ரிக்ஸ்க்கு அட்ஜாயிண்ட் எடுக்கும்போது அதுவும் சிமெட்ரிக்கா இருக்குன்னு நம்ம ப்ரூவ் பண்ண போறோம். ரைட். So இப்போ given condition முதல்ல பாருங்க. given condition வந்து A is symmetric. So given that A is symmetric, ஏங்கிறது சிமெட்ரிக் மேட்ரிக்ஸ்னா ஒரு கண்டிஷன் இருக்கு. ஃபார்முலா என்ன அப்படின்னா A டிரான்ஸ்போஸ் இஸ் ஈக்குவல் டு A. நம்ம 11th படிச்சிருப்போம். சிமெட்ரிக் மேட்ரிக்ஸ் ஸ்கியூ சிமெட்ரிக் மேட்ரிக்ஸ் ஒன்று படிச்சிருப்போம். சிமெட்ரிக் மேட்ரிக்ஸோட கண்டிஷன் வந்து A டிரான்ஸ்போஸ் இஸ் ஈக்குவல் டு A. ஸ்கியூ சிமெட்ரிக்கோட மேட்ரிக்ஸ் ஃபார்முலா வந்து A டிரான்ஸ்போஸ் இஸ் ஈக்குவல் டு -A அப்படின்னு படிச்சிருப்போம். ஸோ இப்போ A இஸ் சிமெட்ரிக் மேட்ரிக்ஸ்னா A டிரான்ஸ்போஸ் இஸ் ஈக்குவல் டு A. நம்ம என்ன ப்ரூவ் பண்ணணும்? adjoint of A is also a symmetric matrix. ஒரு ஃபார்முலா இருக்கு. சோ ஃபார்முலா வந்து என்ன அப்படின்னா adjoint of A transpose is equal to adjoint of A the whole transpose. இதுதான் ஃபார்முலா. இந்த ஃபார்முலால நம்ம அப்ளை பண்ண போறோம். ரொம்ப சிம்பிள். இந்த A டிரான்ஸ்போஸ்ங்கற ஃபார்முலால இது வந்து ஃபார்முலா. இந்த ஃபார்முலால A transpose is equal to A ன்னு இதல சப்ஸ்டிட்யூஷன் கொடுத்தா கண்டிஷன் கிடைச்சிடும். So A transpose is equal to A ன்னு இத அப்ளை பண்ணுங்க. So adjoint of A transpose பதிலா ஆன்சர் வந்து A is equal to adjoint of A the whole transpose. நம்ம கண்டிஷன் என்ன? Aங்கிறது சிமெட்ரிக்கா இருக்குன்னா அந்த மேட்ரிக்ஸ்க்கு டிரான்ஸ்போஸ் is equal to அதே மேட்ரிக்ஸ் தான். அப்படி இருந்தா அது சிமெட்ரிக் மேட்ரிக்ஸ். அதே மாதிரி கண்டிஷன் பாருங்க. ஒரு adjoint of Aங்கிற மேட்ரிக்ஸ்க்கு டிரான்ஸ்போஸ் அப்ளை பண்ணும்போது அதே adjoint of A மேட்ரிக்ஸ் தான் வருது. சோ இதுவும் ஒரு சிமெட்ரிக் மேட்ரிக்ஸ். therefore adjoint of A is also a symmetric matrix. So very simple problem. ஒரே ஒரு ஃபார்முலா தான் நம்ம அப்ளை பண்ணியிருக்கோம். If A is a symmetric matrix condition வந்து A transpose is equal to A. ஃபார்முலா ஒரு ஃபார்முலா நமக்கு இருக்கு. adjoint of A transpose is equal to adjoint of A the whole transpose. ஃபார்முலா இதுதான். இப்போ A transpose-க்கு பதிலா நம்ம என்ன அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்னா Aங்கிற மேட்ரிக்ஸ் அப்ளை பண்ணிக்கலாம். So adjoint of A transpose பதிலா A அப்ளை பண்ணா adjoint of A the whole transpose. இந்த ஃபார்முலால A transpose பதிலா A அப்ளை பண்ணிருக்கோம். So சிமெட்ரிக் மேட்ரிக்ஸ்க்கு இந்த மேட்ரிக்ஸ்க்கு டிரான்ஸ்போஸ் அப்ளை பண்ணும்போது அதே மேட்ரிக்ஸ் கிடைக்கும். அதுதான் சிமெட்ரிக் மேட்ரிக்ஸ். இப்போ adjoint of Aங்கிற ஒரு மேட்ரிக்ஸ்க்கு டிரான்ஸ்போஸ் அப்ளை பண்ணும்போது அதே adjoint of A மேட்ரிக்ஸ் கிடைக்குது. சோ இதுவும் ஒரு சிமெட்ரிக் மேட்ரிக்ஸ் தான். Thank you students. ஓகே. சோ இப்போ நம்ம எக்ஸாம்பிள் 1.1ல இருந்து 1.7 வரைக்கும் நம்ம வந்து சம் இப்போ வந்து யூடியூப்ல போட்டிருக்கோம். ஸோ இப்போ உங்களுக்கு இந்த சம் எல்லாமே ட்ரை பண்ணி பாருங்க. எக்ஸசைஸ் 1.1ல ஃபர்ஸ்ட் சம் என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ஃபைண்ட் த adjoint ஆஃப் த மேட்ரிக்ஸ். adjointங்கிறது ஒரு 2x2 மேட்ரிக்ஸ்க்கு எப்படி கண்டுபிடிக்கிறது, ஒரு 3x3 மேட்ரிக்ஸ் எப்படி கண்டுபிடிக்கிறது நம்ம எக்ஸாம்பிள் பார்த்துருக்கோம். எக்ஸாம்பிள் 1.1 and 1.2ல நம்ம பார்த்துருக்கோம். Find the inverse. செகண்ட் சம் வந்து தேர்ட் 3 சொல்யூஷன் இருக்கு. Find the inverse கண்டுபிடிக்கணும்.
ஸோ ஒரு மேட்ரிக்ஸ் ஒரு 2x2 மேட்ரிக்ஸ்க்கு எப்படி இன்வர்ஸ் கண்டுபிடிக்கிறது, 3x3 மேட்ரிக்ஸ்க்கு எப்படி இன்வர்ஸ் கண்டுபிடிக்கிறதுன்னு பார்க்கணும். ஸோ கொஸ்டின்ல என்ன கேட்டிருக்காங்கன்னா ஃபைண்ட் த இன்வர்ஸ் ஆஃப் த மேட்ரிக்ஸ் இஃப் இட் இஸ் எக்ஸிஸ்ட். அப்படின்னா என்ன அர்த்தம்? கொஸ்டின்ல ஏக்கு நம்ம மாடலஸ் டிட்டர்மினன்ட்ஸோட வேல்யூஸ் நம்ம கண்டுபிடிக்கும் போது அது நான் சிங்குலர் மேட்ரிக்ஸா இருந்தா மட்டும்தான் இன்வர்ஸ் கண்டுபிடிக்க முடியும். ஸோ நீங்க இன்வர்ஸ் கண்டுபிடிக்கணும்னா முதல்ல ஃபார்முலா எழுதுறீங்க, அந்த ஃபார்முலாக்கு முதல்ல மாடலஸ் ஏ கண்டுபிடிக்கணும். மாடலஸ் ஏ கண்டுபிடிக்கும் போது அதோட ஆன்சர் 0, மாடலஸ் ஏவோட ஆன்சர் வந்து 0 வந்துச்சுன்னா ஏ இன்வர்ஸ் டஸ் நாட் எக்ஸிஸ்ட். ஏ இன்வர்ஸ் கண்டுபிடிக்க முடியாது. ஏ மாடலஸ் ஏவோட வேல்யூஸ் 0 வந்ததுன்னா ஏ இன்வர்ஸ் டஸ் நாட் எக்ஸிஸ்ட். ஒரு இன்வர்ஸ் ஒரு மேட்ரிக்ஸ்க்கு இன்வர்ஸ் கண்டுபிடிக்கணும்னா கண்டிஷன் வந்து ரெண்டு கண்டிஷன். ஒன்னு மாடலஸ் ஏவோட வேல்யூ 0வா இருந்துச்சுன்னா ஏ இன்வர்ஸ் டஸ் நாட் எக்ஸிஸ்ட். மாடலஸ் ஏவோட வேல்யூஸ் 0வா இருந்ததுன்னா நாட் ஈக்குவல் டு 0வா இருந்துச்சுன்னா இன்வர்ஸ் கண்டுபிடிக்க முடியும். ரைட். நெக்ஸ்ட் 6th சம் ஆல்ரெடி நம்ம பார்த்ததுதான். எக்ஸாம்பிள் 1.1ல 3 3x3 ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் கொடுத்து கண்டிஷன் கேட்டிருப்பாங்க. இங்க 2x2 மேட்ரிக்ஸ் கொடுத்து கண்டிஷன் கேட்கறாங்க. ஸோ ஈஸியா செஞ்சிடலாம். 8th சம் பாத்தீங்கன்னா எக்ஸாம்பிள் 1.5 மாடல், சேம் மாடல், நம்பர்ஸ் மட்டும் தான் சேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்காங்க. 9th சம் சேம் மாடல், எக்ஸாம்பிள் 1.6. 10th சம்ல நம்ம எக்ஸாம்பிள் 1.5ல நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏவும் கண்டுபிடிச்சு ஏ இன்வர்ஸ் கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ இதுல வந்து டைரக்டா அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ மட்டும் கண்டுபிடிச்சா போதும். ஸோ இந்த வீடியோஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நம்புறேன். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.